திமுக பிஜேபி பிளேம் பண்ணுமா? இந்த பிளேமிங் கேம் உங்களுக்குள்ள ஆடிட்டே இருப்பீங்களா? விஜய் தான் பேசுனது. விஜய் மேல யார் வழக்கு பதிவு பண்ணுவீங்க? நாளைக்கு ஆட்சிக்கு வர்ற யார் முதல்ல வழக்கு பதிவு பண்ணுவீங்க? திமுக பண்ணுமா? அதிமுக பண்ணுமா? எனக்கு ஒரே ஒரு கேரண்டி, ஒரு ஐடி திமுக ஐடி எனக்கு சொல்லுங்க. மேல வந்து ஒரு அதிமுக ஐடி மேலும் சொல்லுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மே 4ஆம் தேதி நாங்கள் ஜெயிச்சிட்டோம். 7ஆம் தேதி 8ஆம் தேதி பதவியேற்பு விழா. ஜெயிச்சது முதல் வேலையா இந்த வழக்கு பதிவு விஜய் மேல கொடுத்திருக்கிற வழக்கு நாங்கள் உடனடியாக அதை நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம். சொல்லுங்க. ஒரு அமைச்சரை, ஒரு எம்எல்ஏவை, இல்ல இங்க இருக்கிற ஆதரவாளர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் இருந்து பார்ப்போம் கபிலன், நடக்கும், நல்லது நடக்கும். என்ன நடக்கும்? பண்ணுவாங்க கபிலன், அதை வந்து கேஸ்லாம் பதிவு பண்ணுவாங்க. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இன்னும் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும். எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சி அதை பண்ணுவாங்கன்னு நம்புறோம். பார்ப்போம். ஏன்னா கரூர் மேட்டர்ல நான் வந்து பிஜேபி இல்ல, கரூர் மேட்டர் வந்து இங்க திமுக கையை தாண்டி அங்க சென்ட்ரல் பிஜேபி கைக்கு போயிடுச்சு. நான் பிஜேபி அந்த கேள்வி கேட்டுக்கிறேன். இப்ப இந்த குழந்தைங்களை வச்சு அவன் லாஸ்ட் நாள் அன்னைக்கு அவன் வந்து கிண்டர் ஜாய் மாரி வச்சு இந்த ப்ளூ வேல் மாரி கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு சொல்லி இங்கே அடம் பிடிச்சி அதை ஒரு வைரல் ஆக்கி குழந்தைங்களும் ஒரு மாதிரியா பைத்தியம் முடிக்கிற ஆளாக மாற்றி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் நல வாரியம் கேஸும் கொடுத்துருக்கு, கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் மேல 4ஆம் தேதிக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்களோ என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். திமுக அதிமுக யாரோ ஒன்று நடவடிக்கை எடுக்கணும்ல. இப்போ ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இல்லையே, ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் வந்துரும்ல. அப்புறம் விஜயை பாதுகாக்கிறீங்களா, இல்ல விஜயை வச்சு அரசியல் பண்ண போறீங்களா, இல்ல மக்கள் பக்கம் நிக்க போறீங்களான்றது அதுல தெரிஞ்சிடும். ஆனா ஒண்ணு, என்ன நீங்க செய்யறீங்களோ அதை உள்ளாட்சி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் அனுபவிப்பீங்க. சத்தியமா நடக்கும். அப்டேட் ஆவறான். கபிலம் ப்ரோ, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். அவன் அடிக்காமலே அடிச்சாங்கன்னு சொன்னா நீங்க அடிங்க, அப்புறம் என்ன சொல்றான்னு பாப்போம். ஏற்கனவே மக்கள் எல்லாம் வந்து அவன் மேல காண்டில தான் இருக்காங்க. நானுமே அதான் ட்வீட். முக்கியமான ஒரு விஷயம், முன்ன மாதிரி கிடையாது இப்ப அரசியல். எல்லார் கையில ஸ்மார்ட் போன் வந்துருச்சு, எல்லாருமே அப்டேட்டா இருக்கிறான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்ப மறப்போம் மன்னிப்போன்ற கான்செப்ட் எல்லாம் இப்ப இல்ல. அவன் ஞாபகமா வச்சுக்கிட்டு தான் அவன் கேட்கிறான். வாக்காளர்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்க. சித்தாந்தம் பேசி கொள்கைகளை பேசி அவனுங்களை ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் சொல்றேன், அவன் மண்டையில ஏறாது. சித்தாந்தமோ கொள்கையோ இங்க வந்து நமக்கு உதவி செய்யாது. அது வேணா ஐடியாலஜி, அது கட்சிக்கு வச்சுக்கலாம். மக்கள் அதை வச்சுக்க மாட்டாங்க. மக்கள் அதை பேஸ் பண்ணி வாழ மாட்டான். அவனுக்கு தேவை குடிக்க தண்ணி, நல்ல கரண்ட், நல்ல உணவு, சுகாதாரம். இதுதான் மேட்ரு. அவனுக்கு பாதுகாப்பு. இதுக்கு நீங்க வழி கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி எச்ச பீடைங்க உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுதுன்னா அவனுக்கு மேல பொதுமக்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். எஃப்ஐஆர் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல இப்ப கொடுத்தாச்சு. தேர்தல் ஆணையம் இப்ப நடவடிக்கை எடுக்கல. நாளைக்கு அவன் பொறுப்பு இங்க பவர் இங்க கொடுத்துட்டு போயிடுவான். யார் சிஎம் வராங்களோ அவங்க கையில தான் இருக்கும். காவல்துறை சிஎம் கையில தான் இருக்கும். யாருக்கிட்டையும் அதுக்கு தனியாக அமைச்சர் போடல. என்னைக்குமே சிஎம் கையில தான் காவல்துறை இருக்கும். கரெக்டா? என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இல்ல, ஆளுங்கட்சி பண்ண பெரிய தப்பே வந்துட்டு கரூர்ல அப்பயே புடிச்சு உள்ள புடிச்சு போட்டிருக்கணும். ஒரு எஃப்ஐஆர் ஏதாவது ஒன்று போட்டிருந்தோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சித்ராரு? நான் மட்டும்தான் ஏதோ சொல்லிட்டு தெரிஞ்சேன்னு நினைச்சேன். ஆனா முக்கால்வாசி பேர் அந்த டேல என்ன தெரியுமா சொன்னாங்க? சோசியல் மீடியால இருந்து, முக்கியமா யூடியூப்ல எல்லாம் எல்லாரும் சொன்னது, ஜெயலலிதா இப்ப இருக்கணும். எல்லாருமே ஜெயலலிதா மிஸ் பண்ணானுங்க கரூர் மேட்டர்ல. இது உண்மை. அவங்க மேல 1000 விமர்சனம் இருந்தாலும் அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா உள்ள புடிச்சு போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நான் கொஞ்சம் போயிட்டு ஏன் ஜெயலலிதா மிஸ் பண்றாங்க எல்லாரும் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு அரசியல் ஒண்ணு இருக்கு, காரணமும் இருக்கு, ரீசனபிளாவும் இருக்கு. என்ன காரணம்னா, அந்த அம்மா இந்த சட்ட ஒழுங்கு இந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ணும். அந்த அம்மா ஒரு உயிர் போகுது, ஒரு 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 பஸ்ல இருந்து கீழே, ஒரு ஸ்கூல் வண்டியில இருந்து ஒரு பையன் கீழே வந்து செத்துட்டான் அப்படின்னு வந்த உடனே அந்த ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு கல்வி பள்ளிக்கூடங்கள், வண்டி, வாகனங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆர்டிஓல நிப்பாட்ட வச்சிச்சு. இது நடத்தினதுக்கு அப்புறம் தான் நீ வண்டியை கிளப்ப முடியும். அப்படி பண்ணிச்சு. ஒரு ரைடு, ஒரு மெடிக்கல் ஏதோ ஒரு மெடிக்கல்ல பிரச்சனை வந்துச்சு, ஒரு டாக்டர்ல ஏதோ ஒருத்தன் இறந்துட்டான், மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போட்டுச்சு ரைடு. தமிழ்நாடுல எல்லா மெடிக்கல் ஷாப்பும் ரைடு. ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்டிஃப்னஸ், அந்த கவர்னன்ஸ் எனக்கு என்னன்னா,
அதை புடி, லிபரரா விடாத, ஃப்ரீ ஹேண்டு கொடுக்காத. காலங்காலமா இருக்கிற பிரச்சனையே இதான். காவல்துறைக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்காத, ஸ்ட்ரிக்டா வெய்யு, வாரம் ரிப்போர்ட்டை வாங்கு. நீ ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து தான் நாசமா போறீங்க. அதனாலதான் ஊர்ல இருக்கிறவங்க பேசுறான், விட்டு பிடிப்போம். நீ செஞ்ச தப்பு எங்கதான். காலங்காலமா இருக்கிற பிரச்சனையே அதுதான். கலைஞர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் அதே பிரச்சனை தான் வருது. அது ஃப்ரீ ஹேண்ட். திமுக ஒரு சாபக்கேடு என்னன்னா ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறது. காவல்துறை ரவுடிங்க பஸ்ல வச்சு எரிச்சாங்க ப்ரோ. அதுவுமே அவங்க இதுல தப்பு இருக்கு சித்ராரவின். அதிமுகவும் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருக்காங்க, அதிமுகவும் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருக்காங்க. நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா யார் அதிகமா ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாங்க சித்ராரவின்? இப்ப இவன் கரூர் மேட்டர்ல இப்ப விட்டாச்சு. இப்ப கூட இப்ப நேத்து நியூஸ் பாத்தீங்களா இல்லையா? குழந்தைகள் நல வாரியம் கேஸ் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இப்ப காவல்துறை சிஎம் கட்டுப்பாட்டுல கிடையாது. கரெக்டா? 4ஆம் தேதி பாத்துக்கணும். அதுக்கு தான் நானும் வெயிட் பண்றேன். என்னன்னா எப்ப இருந்தாலும் வரக்கூடிய கருத்து கணிப்பு திமுகவோ அதிமுகவோ யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சு நீங்க சிஎம்மா வரப்போறது உறுதி. 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் உங்க கண்ணுக்கு வரும்ல, முதல் நடவடிக்கை அதை எடுங்கன்ற. இல்ல ப்ரோ, ஆட்சிக்கு வந்த உடனே நல்லது செய்யாம பழி வாங்குற அரசியல் பண்ணோம்னா அவனுங்க அரசியல் பண்ணுவானுங்க. அவனுங்க நீங்க அடிச்சாலும் அடிக்கலனாலும் நீங்க அடிச்சதா சொல்லிதான் அரசியல் பண்ண போறான். நீ அவனுக்கு பயந்துகிட்டு உட்காந்துருக்க போறீங்களா இல்ல மக்கள் பிரச்சனை எடுத்து பார்க்க போறீங்களா? முடிவு நீங்க பண்ணுங்க. எங்க 4ஆம் தேதி குஜிலி மஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாது. எனக்கு 4ஆம் தேதி வேணாம் சித்ராரவின். 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி இங்க நம்ம அந்த குஜிலி மஸ்ட் நம்ம பண்ணுவோம். ஆனா பவர் இருக்குது அந்த கவர்மெண்ட் கையில தான் வரும், அந்த கட்சி கையில தான் கவர்மெண்ட் வரும். அந்த கட்சி தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வந்து நீ இல்ல இது பண்ணா பழிவாங்கிற அரசியல் போயிடும். இதுக்கு பயந்துகிட்டே நீங்க நடவடிக்கை எடுக்காம விட்டீங்கன்னா நாளைக்கு 2031 உங்க தலையில தான் விடியும். இது உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரமாவே ஆப்போசிட் இருக்கிற கட்சி எடுத்து பண்ணுவாங்க. விஜயை வளர்த்து விட்டது இவங்க தான் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப என்ன அரசியல் பண்ணுவீங்க? என்ன முன்னாடி எடுத்துப்பீங்க? கேட்பாங்க, ஏங்க எஃப்ஐஆர் காப்பி போடலன்னு கேட்பான். இப்ப நான் கேட்ட கேள்வி நாளைக்கு அவன் கேட்பான். ஏன் நாடாளுமன்ற தேர்தலே கேட்பானுங்க. வெயிட் பண்ணுங்க, நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் போய் தானே ஆகணும். அப்ப 2028 ஆரம்பிச்சிட மாட்டாங்களா? கரூர் மேட்டர்ல ஏன் எஃப்ஐஆர் காப்பி போடலன்னு பிஜேபி கேள்வி கேட்பான். நீங்க கேள்வி கேட்கலாம், கேட்பீங்களா? இங்க இருக்கிற திமுக அதிமுக பிஜேபி கேள்வி கேட்குமா? ஏன் கரூர் விஷயத்துல சிபிஐ ஏன் வழக்கு பதிவு பண்ணல கேட்குமா? சிம்பிள். இது நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரியை. இப்போ விட்டுருவோம், சட்டமன்ற தேர்தலை விட்டுருவோம், நாடாளுமன்ற தேர்தல் வச்சுக்கிறேன். ஏன்னா பிஜேபிக்கெல்லாம் சரி, நீ அங்கதானே வருவேன், நாடாளுமன்ற தேர்தலுக்கு தானே வருவேன், அங்க நான் வச்சு லாக் பண்றேன். அவனை கேட்டா இவனை கேட்டா அவனை, இப்படியே கையை கட்டி கேட்டு நம்ம டென்னிஸ் கோர்ட்ல உட்காந்து பாக்குற மாதிரியே போதுங்க கேமு. இவன் அடுத்த 5 வருஷம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களை பிளேம் பண்ணி தான் அரசியல் பண்ண போறான். இவனை நம்ம பேசி பெரிய ஆக்கணுமா? பேசி நம்ம பெரிய இப்படியா விட்டீங்கன்னா சாவுறது நாங்களா? ஏன் விட்டு குழந்தைங்க சாகணுமா? அதுதான் கபிலம் ப்ரோ, எனக்கு புரியல. மக்களுக்கு பிரச்சனை, மக்களுக்கான அரசியல் தான் சொல்றீங்க. மக்களுக்கு பிரச்சனைனா அதுல அடிங்க, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் தப்பு பண்ணிருக்கானா அடிக்கணும். ஞாபகம் சித்ராரவன் எனக்கு டிஎம்ல வந்து சொன்னீங்க, ஞாபகம் சித்ராரவன் நீங்க சொன்னீங்க ஞாபகம் கபிலம் ப்ரோ மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுப்போம் சொன்னீங்களா? இல்ல சொன்னேன் ப்ரோ. 4ஆம் தேதிக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்றேன். எப்ப இருந்தாலும் பதவி ஏற்பு எப்ப இருந்தாலும் 8ஆம் தேதி வரும் இல்லையா? 10க்குள்ள வந்துடும் பதவி ஏற்பு. கரெக்டா? ஆமாங்க. பார்ப்போம் என்ன நடவடிக்கை திமுக அதிமுக எடுக்கிறாங்கன்றத நான் கண்ணால பாக்குறேன், மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா கும்பகோணம் தீ விபத்து மாதிரி இது வந்து நம்ம வந்து கடந்து கும்பகோணமோ இல்ல வந்து சுனாமியில இறந்து போனவங்களோ இதெல்லாம் மறக்க மாட்டாங்க சித்ராருங்க. மறக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஒரு வீட்டு குழந்தையில கைய வச்சாலே, நீ குழந்தை மேல கைய வச்சாலே சொல்லி முடிச்சுது. தமிழ்நாட்டுல குழந்தைகளை வந்து அப்படி பாக்குறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களை சைக்காலஜிக்கலா ஒருத்தவன் டிஸ்டர்ப் பண்றான்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கணும்? தேர்தல் ஆணையம் இப்ப இருக்கிற அந்த தேர்தல் ஆணையம் தலைவர் நாளைக்கு சிஎம் கையில பவர் மாறினதுக்கு அப்புறம் அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் போறாங்க, எந்த ஸ்டேட்டுக்கு போறாங்க எனக்கு தெரியணும். எனக்கு வேணும், எனக்கு அந்த டீட்டெயில் எனக்கு வேணும். அந்த அம்மா என்ன பண்றாங்க எனக்கு தெரியணும்.
ஒரு ஸ்டேட்டோட பொறுப்பு உன் கையில கொடுக்குறாங்க. அந்த கையில அந்த பொறுப்பை வாங்க தேர்தல் ஆணையன்ற ஒரு பொறுப்பு உன் கையில ஒண்ணு இருக்கு. இது நீ நடுநிலையா இருக்க வேணாமா? உன் கையில அப்படியே பவர் கையில கொடுத்துருக்கான். உன் நேர்மை நீ அங்க காட்ட வேணாமா? எந்த கட்சியா இருந்தா கரெக்டா பண்ணணும், இது பண்ணணும், அதை பண்ணணும் செய்ய வேணாமா? கடைசி நாள் அன்னைக்கு அவன் பேசிட்டு போறான். அன்னைக்கு வாயை முட்டி கம்முன்னு உட்காந்துட்டு இப்போ உட்காந்து கடைசி 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க. இல்ல எல்லா இயக்கங்களும் அது கண்டனம் தெரிவிச்சாங்க, இன்க்ளூடிங் விசிகே, டிஎம்கே. இதான் டக்கா இல்ல சித்ரா ரவி, இதான் அந்த டக்கா. இந்த கண்டனம் தெரிவிக்கிறது, கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கலாம் எனக்கு வேணாம். யார் கேஸ் போட்டீங்க? குழந்தைகள் நல வாரியம் நேத்து உட்காந்து கேஸ போடுது. என்னைக்கு எலெக்ஷன்? அவன் என்னைக்கு 20ஆம் தேதி பேசினான். இன்னைக்கு என்ன கிழமை? 1 30ஆம் தேதி அன்னைக்கு பேசுறாங்க. குழந்தைகள் நல வாரியம் கேஸ போடுது, கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்து குழந்தைகள் நல வாரியம்? நான் கேக்குறது சரியா தப்பா? சரிதான் ப்ரோ. ஆக்சுவலா அவன் இம்பாக்ட் பண்ணது அந்த தேர்தல் 23ஆம் தேதியான தேர்தலுக்கு தான் அவன் அதை பண்ணான். 21ஆம் தேதியே அதை பேசு பொருளாக்கி அவனை அன்னைக்கு சாயங்காலமே இமிடியேட்டா இதை பேசிடக்கூடாது. இமிடியேட்டா இது நீ மன்னிப்பு கேட்கலன்னா உன்னுடைய நாமினேஷன் நாங்க கேன்சல் பண்ணுவோம் சொல்லிருக்கணுமா? நம்ம தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கணுமா இல்லையா? உன் வேட்புமனு நிராகரிக்கப்படுது. எதனால? வீட்டுல இருக்கிற குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது, அரசியல்ல பிரச்சாரங்கள்ல குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது. நீ எப்படி ஈடுபடுத்தின? சமூக வலைதளங்கள்ல ஃபுல்லா பத்திக்கிட்டு எரியுது. பெத்த அப்பனா தூக்கி வெளில படுக்க வைக்கிறான். பெத்த புள்ளைய அடிக்கிறாங்க. பெத்த புள்ள அப்பனா போட்டு அடிக்கிறான். மரியாதை இல்லாம பேசுறான், கெட்ட வார்த்தையில சொல்லி பேசுறான். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு மனித உரிமை ஆணையம்? என்ன பண்ணிட்டு இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்கறிஞர்கள் ஏங்க கட்சிக்கு நான் உண்மையிலே சொல்றேன், திமுக இல்லாத லாயர்ஸா? அதிமுக இல்லாத லாயர்ஸா? விடுதலை சிறுத்தை கட்சியில முக்கால்வாசி பேர் லாயர்ஸ் தான். என்ன பண்ணீங்க? ஏன் போடலாம் அவன் மேல வழக்கு? அப்ப வளர்த்து விடுறீங்களா? அப்ப இப்படி வச்சுக்குமா? திட்டமிட்டு எல்லா கட்சியும் சேர்ந்து விஜய் வளர்த்து விடுறீங்கன்னு சொல்லி முயற்சிக்கலாமா? கபிலன் கோவப்படாதீங்க, விடுங்க, அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. என் வீட்டுல அந்த மாதிரி யாரும் பண்ணல சித்ராருங்க. என் வீட்டுல குழந்தைங்க அப்பா சித்தப்பா நீ போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போடு அப்படி என் வீட்டுல எதுவும் குழந்தைங்க யாரும் கேட்கல. கேட்டா அந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா மத்த வீட்டுல இருக்கிறவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஸ்கூலுக்கு போக மாட்டான்னு அழுவான். மே மாசம் முடியுது, இந்த மாசம் மே மாசம் ஆரம்பிச்சிச்சு. மே மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூன் மாசம் ஸ்கூல் ஆரம்பிக்கும். நீ ஓட்டு போடலையா? நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்பா. என்ன பண்ணுவீங்க நீங்க? குழந்தைங்களை அடிப்பீங்களா? சரி முதல்ல 2 போட்டு ஸ்கூலுக்கு போடாமா அவனை நீங்க போய் அனுப்புறீங்க. அவன் அங்க போய் ஏதாவது என்ன மண்டையில என்ன இருக்கும் சொல்லுங்க. குழந்தைகள் நல வாரியம்னா என்ன? அவங்களோட பொறுப்பு என்ன? அவங்க வேலை என்ன? மாதர் சங்கத்தோட வேலை என்ன? மனித உரிமை ஆணையத்தோட வேலை என்ன? காவல்துறை யாரை அடிக்கிறாங்க, யாரை உதைக்கிறாங்க, அவங்களை எப்போ கொண்டு மனித உரிமை முன்னாடி நிப்பாட்டி வச்சு எப்போ எத்தனை மாச கணக்கில் இழுத்து அடிக்கலாம், அதான் மனித உரிமை ஆணையோட வேலையா? இதெல்லாம் அவங்க வேலை இல்லையா? குழந்தைகளை கொண்டு அரசியல் ஈடுபடுத்துறதுல வேலை இல்லையா? இதெல்லாம் தட்டி கேட்க கூடாதா? ஏன் நீதிமன்றம் முன்னாடியே இந்த வழக்கை எடுக்க கூடாதா? வழக்கு பதிவு பண்ண கூடாதா? எத்தனை வழக்குகள் எடுத்திருக்கு நீதிமன்றம் அவங்களே முன் வந்து? ஏன் ஒரு லாயர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு லாயர் ஏங்க கேஸ் போடல விஜய் மேல? நேற்று நியூஸ் படிக்கிறேன், விஜயோட அந்த விவாகரத்து பத்தி விசாரிச்சுட்டு இருந்த நீதிபதி இடமாற்றம். என்ன நடக்குதுங்க? காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாமா? பவர் உங்க கையில வரப்போகுது. மே 4ஆம் தேதி திமுக அதிமுகவும் என்ன பண்ண போகுதுன்னு நானும் பாக்குறேன். என்ன நடவடிக்கை நீங்க எடுக்கிறீங்க? இல்ல அப்பயும் உட்காந்து நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக்க கூடாது கபிலம் ப்ரோ அப்படின்னு யாராவது இங்க இருக்கிற ஆன்லைன்ல ஐடி ஏதாவது முட்டு கொடுத்தீங்கன்னா 2031 உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் என்ன எந்த கட்சியா வேணாலும் இரு. ஆனா இவனெல்லாம் பேசி வளர்த்து விடக்கூடாது ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்க அதுல இருந்து நழுவுனீங்கன்னா மக்கள் புரிஞ்சுப்பான். மக்கள் அதுல புரிஞ்சுப்பான்.
4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ள பார்ப்பாங்க மக்கள். நீங்க என்ன விஜய் ஹேண்டில் பண்றீங்கன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க. நான் இருக்க மாட்டேன் என்ன. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல இங்க இருக்கிற கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். புத்திசாலி புரிஞ்சுப்பாங்க. ஆனா அப்பாவின் மக்கள் நம்புறாங்கல்ல, அவங்க என்ன பண்ண நானும் பாக்குறேன். நியூஸ் பார்ப்பலாம். அப்பல விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 24 வழக்கு 20 வழக்கு விஜய் மீது பதியப்பட்டுள்ளது அப்படின்றது நியூஸ் வருதா இல்லையா நானும் பாக்குறேன். இந்த தேர்தல் ஆணையத்துல சம்பந்தப்பட்ட லா படிச்சிருக்கலாங்க. கபிலன் தப்பு இன்னொன்னு பண்ணிட்டேன் சொல்லவா? தப்பு பண்ணிட்டேன். நீங்க நீங்க இன்னொன்னு சொல்லவா? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போ இந்த சோஷியல் அனிமல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரியான வேட்டை மிருகம் மாதிரி நம்மள வந்து அந்த அந்த சயின்டிபிக் டெம்பரோட கரெக்டான ப்ரொக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பேசுற நம்மள்ட்ட வந்துட்டு இந்த மாதிரி பண்றாங்கல்ல, அவங்கள வந்து இந்த அவங்க சைல்டு ஹுட்லயே வந்துட்டு அவங்கள வந்து இது பண்றதுக்காக தான், அதை களையறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்து சிவிக் சென்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டா வந்து பண்ணியிருக்கிறாங்க. இருங்க சொல்றேன். இப்ப அதுக்கான ஸ்டெப் வந்து அதான் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. ஒருவேளை டிஎம்கே ஆட்சி அமைஞ்சதுன்னா அதுக்கான ஸ்டெப் வந்து கண்டிப்பா எடுப்பாங்க. எடுக்க மாட்டாங்களா இல்ல. உங்களுக்கு இது ஆக்சுவலா மக்கள் பிரச்சனைன்றதை தாண்டி கட்சிகளோட பிரச்சனைன்னா என்னன்னா, விஜய் வந்து நாளைக்கு வந்து ஒரு பொட்டி கட்சியா ஒரு 10 சீட்டு 20 சீட்டு ஓட்டு பிரிக்கிற ஒரு ஃபேக்டர் ஆயிட்டாங்கன்னா, அது வந்து அங்க இருக்க கட்சிகளுக்கு வந்து பிரச்சனை தான் அது கண்டிப்பா. அவன் யாரை எதிர்ப்பான், யாரை போய் கடிப்பான், எதுவுமே தெரியாது. அவன் வந்து நான் அந்த சொல்ற மாதிரி மேட்ரு இருக்கிற பட்சத்துல ஒரு சித்ரா நிமிஷம் இருங்களேன். இல்ல சித்ரா அதாங்க. மேட்ரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் 5 சீட்டு ஜெயிச்சாலும் சரி 10 சீட்டு ஜெயிச்சாலும் சரி அவன் எதிர்கட்சியாவே உட்காந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. கவர்மெண்ட் யார் கையில பவர் இருக்கு, அவங்க கையில தான் இருக்கு. அதான் சொல்றேன்ல கபிலன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குன்றப்ப அவங்க அதை கண்டிப்பா அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து வளர விட்டு. எனக்கு ஒரு சந்தேகம். யாராவது மெட்ராஸ் பெயின் யாரா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. பிளம்ஸ் மேல இருந்தா வாங்க. யாராவது கொஞ்சம் லா தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. ஒரு அவசர சட்டம் ஜல்லிக்கட்டுக்கு வந்து அப்ப பண்ணாங்க. குடியரசுத் தலைவரை நேரில் பார்த்து அவசர சட்டம் ஒன்று பண்ணாங்க. ஜல்லிக்கட்டுக்கு பேனா எடுத்தாங்க. கரெக்டா? ஆமா ஆமா தமிழ்நாடு அரசு ஆமா நீங்க தேர்தல் வாக்குறுதிகளும் அப்புறம் நிறைவேற்றுங்க. ஒரு 5 சட்டம் உடனடியாக சட்டமன்ற கூட்டத்தொடரை இது பண்ணி யார் நாளைக்கு ஆட்சிக்கு வரீங்களோ எந்த கட்சி ஆட்சிக்கு வரீங்களோ குடியரசுத் தலைவரை பார்த்துட்டு இமிடியேட்டா இங்க ஒரு ஒப்புதல் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிட்டு அந்த தீர்மானம் கையொப்பத்தோட குடியரசுத் தலைவரை நேரில் பார்த்து ஒரு 5 சட்டம் இங்க உடனடியாக நிறைவேற்றினா எப்படி பாசிபிளா? அவசர சட்டம்ன்றது நம்ம இங்க இருந்து சட்டம் இயற்றி குடியரசுக்கு அனுப்புனா அவர் அப்ரூவ் பண்ணணும் தான் வரும். இதை நாளை பின்ன 18 வயசு கீழே இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் அரசியல் பேசுறதோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ முக்கியமாக அரசியல் அந்த விஷயங்களை கொண்டு வந்து மற்றவங்களை திணிச்சு இந்தமாரி வீடியோ எடுத்து போடுறது, இதுக்கு ஒரு பேன் ஒன்று கொண்டு வந்தால் என்ன? இது யாராவது இருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்ச எல்லா கட்சியும் இதை ஆதரிக்கும் இல்லையா? ரெண்டாவது, கூட்ட நெரிசல்களில் உயிரிழந்தால் ஒரு கட்சி கூட்டம் நடத்தி அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தால் அரசு ஒத்த ரூபாய் கூட கொடுக்காதுன்றத சட்டமா கொண்டு வரணும். ஒரு இடி தாக்கி ஒரு புயலாலேயோ ஒரு வெயில் தாங்க முடியாமையோ இல்ல வேற ஒரு கூட்ட நெரிசல் ஆக்சிடென்ட்லாம் அதுல வந்து அரசு பேருந்து மோதியோ இல்ல ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க இழப்பீடு தொகை கொடுக்கலாம். கூட்ட நெரிசல்கள்ல கட்சி திட்டமிட்டு நடத்தக்கூடிய கூட்ட நெரிசல்கள்ல இந்த மாதிரி உயிரிழப்புகளோ இல்ல வண்டி கீழே கட்சி தலைவரை ஃபாலோ பண்ணிட்டு கீழே விழுந்து செத்தா அரசு இழப்பீடு கொடுக்க கூடாது. சட்டமாக இது எனக்கு தெரிஞ்சு ஏத்தணும். அப்படி ஒரு கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இல்ல முதல்ல. இத வந்து நம்மளே இண்டிவிஜுவலா கோர்ட்ல கேஸ் போட்டு இயற்கை பேரிடர்கள்ல இறக்குறவனுக்கு கொடுக்கலாம். ஆனா திமிர் எடுத்து போய் சாவறவனுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து நம்மளே கேஸ் போட்டு நம்மளே ஸ்டே நான் சொல்றேன். ஏன்னா சட்டம் போட முடியாது. நான் ஒண்ணு பார்த்தேங்க. எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. அதை பார்த்தா கரூர்ல உயிரிழந்த மக்களுக்கு அரசாங்கம் 10 லட்சம் நிவாரண நிதி கொடுத்துச்சு. போன வாரம் அதே ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வயல்ல வந்து கரண்ட் கம்பி அழுந்து கீழே வந்து செத்துட்டான். அவனுக்கு 2 லட்சம் ரூபா. அது அப்படிதான் வச்சிருக்காரு. புரியல.
அதுதான் சொல்ல, அந்த மாதிரி தப்பான ரூல்ஸ் தான் இன்னும் இருக்கு, அதெல்லாம் மாத்தணும். அதை தான் நான் சொன்னேன். இங்கே அரசு பொறுப்பேற்க வேண்டிய இடம் எங்க இருக்கு? ஒரு அரசு பேருந்தோ இல்ல வந்து ஒரு அதிகாரிகள், அரசு அதிகாரிகளால தற்கொலையோ இல்ல வந்து அரசு அதிகாரிகளால பாதிக்கப்பட்டோ இந்த மாதிரி பொதுமக்கள் பாதிக்கும் போது அந்த இடத்துல அரசு பொறுப்பேற்கலாம். ஆனா ஒரு கட்சி, தனிப்பட்ட ஒரு கட்சி ஒரு கூட்டம் ஒன்று நடத்துது, அந்த கூட்டத்துல உயிரிழப்புறாங்க அப்படின் போது நீங்க கருணையின் அடிப்படையில் நீங்க கொடுக்கும்போது, கருணைன்றது எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரியான கருணை தான் போகணும். அது கூட்ட நெரிசல்ல சாவுதோ இல்ல வந்து மற்ற இதுல சாவுறாங்களோ, உயிர்ன்றது உயிர் தான். அப்ப முதல்ல இந்த மாதிரி அந்த கட்சி தலைவன் தான் பொறுப்பேற்கணும். அந்த கட்சியோட பொதுச் செயலாளர், கட்சியோட தலைவர், துணை செயலாளர், துணைத் தலைவர் 4 பேர் கண்டிப்பா வழக்கு ஏத்தணும். சட்டத்தை கொண்டு வாங்கன்ற ஒரு 4 சட்டத்தை கொண்டு வாங்கயா. ஆமா, அந்த சட்டத்தை அந்த சிஸ்டம்குள்ள அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணிட்டா ஆவுன்னா நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது. பேசாம நம்ம பண்ணுவோம், ஆட்சியை கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு கொடுத்துருவோமா? அப்படி ஒரு ரூல்ஸ் தான் இப்ப இந்த ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் இவங்க போட்டிருக்காங்க, திமுக கவர்மெண்ட் போட்டிருக்கு. எல்லாத்துலயும் நீதிமன்றம் தலையிட்டே இருக்கு. இங்க அரசாங்கம் ஏதாவது ஒண்ணு நடக்க எடுத்தா உடனே நீதிமன்றம் போய் விலக்கு வாங்க வேண்டியது. நீதிமன்றம் விஸ் கவர்மெண்ட் தான் போயிட்டே இருக்கு. ஒண்ணு பண்ணுவோம், ஜட்ஜு கையில கொண்டு போயிட்டு இருந்தாங்க, நீங்க கவர்மெண்ட் நீங்க நடத்துங்க கொடுத்துருங்க பேசாம. எல்லாத்துக்கும் ஜட்ஜே வந்து எல்லாத்தையும் சொல்லட்டும், அப்பதான் தெரியும் கவர்னர் என்ன பண்ணணும். ஜட்ஜு சொல்லட்டும். பெண்டிங்ல நிக்கிற 10 லட்சம் கேஸ் பெண்டிங்ல நிக்குது, அது தூக்கி விசாரிங்கன்னா எனக்கு தெரியலங்க. நான் வந்து இப்ப ஃபீல் பண்றேன், டே கவில மயிரான் ஒழுங்கா லா படிச்சிருக்கலாம் மேடம், பொது நலம் வழக்காவது போட்டிருப்பாங்க. சத்தியமா சொல்றேன், லா படிச்சிருந்தேன், பொதுநல வழக்காவது போட்டிருப்பேன். ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அது வேற விஷயம், ஆனா கண்டிப்பா கேஸ போட்டிருப்பேன். குழந்தைங்களை தொட்டா எவனா இருந்தாலும் சரி விடக்கூடாது. ஒருத்தன் குழந்தைய வச்சு ஒருத்தன் அரசியல் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. இனிமேல் ஜென்மத்துல தமிழ்நாட்டுல எவனும் குழந்தைங்களை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. குழந்தைங்களை இதுக்குள்ள இழுக்கவே கூடாது. நீ குழந்தைங்களை வச்சு விளம்பரம் பண்றது, குழந்தைங்களை வச்சு படம் பண்றது, குழந்தைங்களை வச்சு ஆட் பண்றது, ரீல்ஸ் பண்றது, அதை பண்றது. இப்ப இது ஒரு புது மெத்தட் இப்போ ஒன்று வந்திருக்கு. குழந்தைங்க பேசுறதை வீடியோ எடுத்து போடுறது. ஏண்டா கண்ணு போடுன்னு ஒன்று சொல்லுவீங்க, இது மட்டும் உங்களுக்கு கண்ணு படாதா? ஊரே உட்காந்து குழந்தை இல்லாதவனா பார்த்தானா என்னடா பண்ணுவான்? எனக்கு லாலாம் தெரியாதுப்பா, மேலே வாங்க வந்து பேசுங்க, எனக்கு தெரியாது வந்து சொல்லுங்க. எனக்கு லா தெரியாது, நான் லா படிச்சேன்னா கண்டிப்பா பிடிங்கிருவேன். மேலே வா, லா படிச்சா என்ன கிழிப்ப கபிலன்னு? ஹே, நான் லாயரா வேண்டிய ஆள் தான்டா, நான் தான்டா லா படிக்க வேணா திமிரு கெடுத்தனமா சுத்தினேன் போலீஸ் ஆகணும்னு. நான் படிச்சேன்னா என்ன கிழிச்சிருப்பேன்னா அப்ப தெரியும். இங்க ஸ்பேஸ்ல பேசுறது அங்க கொஞ்சம் லா பாயிண்டா கொஞ்சம் டீசெண்டா பேசுவேன், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? டேய் ஃபேமிலியில லாயர் இருக்காங்க, மூட்டு போங்கடா சும்மா. ஃபேமிலியில லாயர் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. எதுக்கு ஜட்ஜி ஹெல்மெட்டோட உட்கார்றதுக்கு? இல்ல, என் ஃபேமிலியில லாயரும் இருக்கிறாங்க, போலீஸும் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன போனா உட்காந்து அசிஸ்டண்டா ஒரு 5 வருஷம் குப்பை கொட்டணும். ஒரு 4 வருஷமா தாங்க பிஏபிஎலுக்கு 4 வருஷம் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இது பயிற்சி எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் வரும். 5 வருஷம் படிக்கணுமா? இனிமேல் படிச்சு இல்ல. நேத்து கூட ஏதோ ஒரு பேர் என்ன, இந்த ராஜீவ்காந்தி கொலை கேஸ்ல வழக்கை உள்ள போயிட்டு வெளில வந்து இவரு பேரறிவாளன் ஏதோ லா சர்டிபிகேட் வாங்கிட்டாப்ல, லாயர் சர்டிபிகேட். அவரு இது ஆயிட்டாரு, வக்கீல். என்ன வக்கீல்? கிரிமினலா? லா படிச்சு முடிச்சாரு, அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்றதுதான் கிரிமினல் சிவில். நல்ல ஒரு லாயர் தான் போய் பிராக்டிஸ் பண்ணுவாப்ல. ஆமா, கிரிமினல் லாயர் தானே? ஆமா ஆமா ஆமா. இப்போ நம்ம கிட்ட டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம 2 வருஷம் லா படிச்சிடலாம். டிகிரியும் பிளஸ் வந்து லாவும் படிக்கிறதா 5 வருஷம் ஆகும். நீங்க படிக்கணும் இப்ப 2 இயர்ஸ்ல படிச்சிடலாம். படிக்கணும்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, போலீஸ் ஆகிறத விட்டுட்டு லாயர் ஆயிடும். போலீஸ்லாம் இனிமேலாம் ஆக முடியாது. அப்ப அப்பயே 2 தடவை போட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போகும்.
அதை போய் காய காய விடுவாங்க. கடுப்பா இருக்கும். லாவாவது பரவாயில்ல. ஆனா அதை வச்சு சம்பாதிக்கின்ற எண்ணத்துல நான் லா படிக்க மாட்டேன். படிச்சேன்னா கண்டிப்பா சொல்றேன், சம்பாதிக்கிற எண்ணத்துல நான் படிக்க மாட்டேன். பார்ப்போம். வீராப்ப பேசிட்டு அந்த பக்கம் போய் படுத்து கவுந்து படுத்தோம். உள்ள இருக்கிற கோவங்க. இவ்வளவு லாயர்ஸ் தமிழ்நாட்டுல, இவ்வளவு லாயர்ஸ் இருக்கிறாங்க. மனித உரிமை அதாவது மனித எல்லார் உரிமை மனசுல ஆணையம் இருக்கிற குமுறல் இல்லைங்க. உள்ள ஒரு சாதாரண ஒரு சாமானியனுக்கு இருக்கக்கூடிய கோவம் தான் எனக்கு வருது. இவ்வளோ மனித உரிமை ஆணையர்கள் இருக்கிறீங்க, மனித உரிமை பத்திரிகையாளர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேர் இருக்கிற குழந்தைங்களை வச்சு உட்காந்து இது பண்றது பண்ணு. நான் மே நாள் தெரியும், இப்படிதான் நான் சொன்னேன். கரூர் மேட்டர்ல நிறைய பேர் அப்படி இருந்தாங்க ப்ரோ. இல்ல மேட்டர். இப்போ ஒருத்தர் இருந்தாரு பாருங்க, டிராபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாரா, அவரோட வேலையே பொதுநல வழக்கு. நான் ஒரு ரூட்டு போக மாட்டேங்க. டிராபிக் ராமசாமி ரூட்டு தான் நான் போக மாட்டேன். ஏன் தெரியுங்களா? சும்மா நேர்மை நியாயம் அப்படியே பிடிச்சிடும். கொஞ்சம் அடாப்ட் ஆகி வரணும், கொஞ்சம் ப்ராக்டிக்கலா கொஞ்சம் அடாப்ட் சில விஷயங்களுக்கு வரணும். லாயர்னா கொஞ்சம் போனா கொஞ்சம் ஃபீஸ் கேட்க தான் செய்வான். பட் ஆனா ஓவரா கேட்பாங்க, அதெல்லாம் வேலை கேட்காது. அப்படி பார்த்தா ஷாருக்கான் பையனை எப்படி டக்குன்னு வெளில எடுத்தாங்க? ஷாருக்கான் பையனை எப்படி வெளில எடுத்தாங்க? அது பணம் தான், பணம் கொடுத்து தான் எடுக்கிறாங்க. தான் சொல்றேன். அந்த லாயர் அந்த லாயர் பேர் கூட ரொம்ப பிரபலமான லாயர். அவருக்கு என்ன வேலைன்னா பெரிய பெரிய விஐபிகளோட பையனை காப்பாத்துறதே ஒரு வேலையா போயிடுச்சு அவருக்கு. அந்த லாயருக்கு ரொம்ப காஸ்ட்லியான லாயராமே. அது கோடிக்கணக்கில் இது வாங்குவானுங்க. ஏதோ நார்த் இந்தியன் லாயர் பேரு கூட ஏதோ கண்ணாடி போட்ட போட்டோ கூட பார்த்தேன். பார்க்க முதல்ல வகுத்தறிச்சலா இருந்தது. சல்மான் கான் அவர் தான் காப்பாத்தி விட்டாரு, ஷாருக்கான் பையன் அவர் தான் காப்பாத்தி விட்டாரு. இவ்வளவு லா படிச்சுட்டு இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் கூட இவன் மேல ஒரு பொதுநல வழக்கு, குழந்தைங்களை யூஸ் பண்றான், தேர்தல் ஆணையம் தட்டி கேட்காம இருக்கு, தேர்தல் அதிகாரி மீது வழக்கு. ஒரு லாயர் என்ன ஒரு அப்ளிகேஷன் தானே, ஃபார்ம் பண்ணி ஃபில்அப் பண்ணி போட வேண்டியதானே. நான் கருப்பு கொட்டு போட்டா சத்தியமா நான் பண்ணுவேன். கருல நீங்க கேஸ் போடுறது அதை பத்தி எல்லாம் சொல்றீங்க. ஆனா இப்போ இருக்கிற